செல்வி, அவளை காணோம். Thank you. இந்த ஃபவுண்டர்ஸ் டேக்கு நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட நல்ல நல்ல டேலண்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அவங்களோட ஸ்பீச் கேட்டீங்க, டான்ஸ் பார்த்தீங்க. இப்போ அதை விட ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறீங்க. போதும் போதும், இந்த பெர்ஃபார்மன்ஸை நமக்காக பண்ண போறது யார் தெரியுமா? நம்ம ஸ்கூலோட குட்டி ஹீரோ. போதும் போதும். எஸ், லெட்ஸ் வெல்கம் அஸ்வன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். ஏய் பியூட்டி, உன் பேர் என்ன? செருப்பு. இவ்வளவு அழகா இருக்க, செருப்புனா பேர் வச்சிருக்காங்க. உன் அப்பா சரியான லூசு. என்னடா கிண்டலா? மரியாதை ஓடிடு, இல்ல போலீஸை கூப்பிடுறேன். என்ன இல்ல சரியான தீனி பண்டாரம் போல. ஏய் தூக்குடா. தேங்க்ஸ் அண்ணா. ஏய் எதுக்குடா விட்டுட்ட? எனக்கு ஆல் லாங்குவேஜும் பிடிக்காத ஒரே வார்த்தை அண்ணன். தூக்குடா பெண்ணா. ஆமா என்ன பிரச்சனை? தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றான். அவனை அடி. எவ்வளோ தைரியதா தனியா அடிக்கிற பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுவேன். டேய் லூசாடா நீ. கும்பலா இருக்கும்போது வீரத்தை காட்டினா தர்மடி விழுவாது. டேய் ஆண்களை பலமா படிச்சது பெண்களை பாதுகாக்கலாம். நீ பயமுடுத்தல. மரியாதையாக பொண்ணுகிட்ட மனுப்பிக்கல. இல்ல என்ன பண்ணுவ? பிரிச்சு மேய்ச்சுவேன். பிரிச்சுமைய நீ என்ன எருமமாடா? ஓய் அச்சி, சத்தம் போடாத, காது வலிக்குது. ஆமா இதெல்லாம் கேட்க நீ யாரா? சொல்லி அடிக்கிறத கில்லி, சொல்லாம அடிக்கல திருப்பாச்சி, சொல்லி சொல்லாம அடிக்கல சிவகாசி. யார சொன்னது? யார சொன்னது? அடிக்க சொன்னா பேசிட்டு இருக்க. அடியா. இவனால 2 அடியில இருக்க ஒட்டடையவே அடிக்க முடியாது. இவன் என்ன அடிக்க போறானா? டேய் உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்கிற மிருகதா எனக்குள்ள தூயிட்டு இருக்கு. அதை தட்டி
எழுப்பிடாத. உனக்குள்ள விருகம் தூங்கிட்டு இருக்கா? எலியா பூனையா? இங்கடா டேய் என்ன அடிச்சல? இருடா உன கவனிச்சுக்கிறேன். பாய். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இருங்க. பொண்ணுங்கனா சாரி கட்டிட்டு அடக்கமா இருக்கணும். கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டு கூடாது. அசிங்கமா ட்ரெஸ் போட்டதால்தான் கண்டவளம் உங்களுக்கு கலாய்க்கிறாங்க. இதான் சார் இப்ப மாடர்ன். பார்க்க ஜெயில் மாடர்ன் மாதிரி இருக்க. உனக்கு இப்ப மாடர்ன் வேணுமா? அப்படி என்ன சார் நாங்க பண்ணோம்? என்ன பண்ணீங்களா சொல்ற கேளு. இந்த காலத்து பொண்ணுங்கிட்ட காலேஜ் புக் இருக்கோ இல்லையோ ஃபேஸ்புக் இருக்கு. காலையில எழுந்து பரவசப்படுறீங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் பண்றீங்க. பெத்தவங்களுக்கு பிபி மாத்திரை வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ டிபி மாத்திட்டீங்க. இவ்வளோ ஏன் காலையில பல்லு வலிக்கல நைட்டு தூங்குற வரைக்கும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாட்டுக்கு முக்கியமா? சாதிக்கு எவ்வளோ இருக்கும் போது நான் தேவையா? யோசிச்சு பாருங்க. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப திருந்திட்டேன். அதுக்குள்ளேவா அடிப்பாவி 4 டைலாக் திருந்திட்டேன்னு சொல்ற? 4 பக்கம் பேசியிருந்தா லேடி சாமியா இருப்போம் போல. சார் நீங்க என் கண்ணே திறந்துட்டீங்க. அப்ப இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்த கிண்டல் பண்ணாதீங்க. ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா தான் ஒரு ஜோடியே கிடைக்கல. இது மெல்ல திறந்தது கதவு சீரியல். இதுல நீங்க தான் ஹீரோ, இது நான் தான் ஹீரோயின். ஓகே ஓகே சாங் ப்ளீஸ். இப்போ போட சொல்லுங்க சாங்க. சாங் ப்ளீஸ். டெரா 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 பைட்டா காதல். ஏய் அஞ்சுமா, வள்ளி வா. ஆசை தீர பாத்துட்டியா? இன்னைக்கு என்ன கொடுத்த உன் செல்ல குழந்தைக்கு? சாக்லேட்டா, கல்ல மிட்டாயா, இல்ல வேற ஏதாவதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வள்ளி. அங்க பாரு, குழந்தை எவ்வளவு அழகா நாடகத்துல பேசி நடிச்சிட்டு இருக்கான்னு. மத்த குழந்தைங்க கூட தான் நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ஏன் அவங்கள உன் கண்ணுக்கு தெரியலையா? அது இல்ல வள்ளி, 1000 பசங்க இருந்தாலும் இவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் தெரிஞ்ச கதையாச்சு. என்ன தெரியும்? அவன்னா உனக்கு உயிரு. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு பாக்குறது தான் உன் வேலையே. ஆமா, அவனை மட்டும் ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்குது? ஏன்னா அவன் என் சந்தோஷோட குழந்தை, எங்க வம்சத்தோட சொத்து. அவனுக்காக தான் நான் இங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். கிட்ட இருந்து செய்ய முடியாததெல்லாம் இப்படி விலகி இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அஞ்சுமா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்ன வள்ளி? சரியா போச்சு போ. நீ அவனை பாத்துக்கிட்டே இருந்தா பக்கத்துல இருக்க ஆளு கூட உனக்கு கணக்கு தெரியாதா? ஆமா, அவனை பத்தி எதனா கேட்டா உடனே சிரிச்சிடு, பதில் மட்டும் சொல்லாத. அஞ்சுமா, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கேளு வள்ளி. அவன மாதிரியே உனக்கு ஒரு குழந்தை இருந்தானா? அதனாலதான் அவன் மேல
நீ ரொம்ப பாசமா இருக்கியா? என் குழந்தையே அவன்தான். என் சந்தோஷ் மாயாவுக்கு பிறந்த குழந்தை, தவம் இருந்து பெத்த குழந்தை. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான். நான் யார் கண்ணிலையும் படாம தினமும் அவனுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் இப்படி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே மீதி இருக்கிற வாழ்க்கையும் நான் அப்படியே கழிச்சிருவேன். அஞ்சுமா, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வள்ளி. அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். காரணம் எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. சரி சரி, நீ இங்கே நின்னு அவனை பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையா வா. நான் போய் என் வேலையை பாக்குறேன். அப்பா என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ரா, கலக்கிட்ட. மம்மி என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு, சூப்பரா பண்ண. தேங்க்யூ மம்மி. ஏய், உனக்கு தாண்டா இங்க நிறைய கிளாப்ஸ். நான் தான் அப்பே சொன்னேன் மம்மி. ஏய், இந்த ஸ்கூல்ல உனக்கு ஏகப்பட்ட பேர் கை தட்டுறாங்க. என்ன சாக்லேட் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? டாடி, நான் எதுக்கு உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்? நானே ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார். லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா நீயா இல்ல சிம்புவா? உனக்கு யாரா அந்த பட்டத்தை கொடுத்தது? நீ தான் என் ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்தது. டேய், நான் சின்ன வயசுல இப்படிலாம் பேசினதே இல்லடா. எப்படிடா நான் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறேன்? நான் மம்மி மாதிரி டாடி. மம்மி பேசுறவங்களால பதில் பேச முடியாதுல்ல. ஐயோ, சென்டிமெண்டா ஏதோ பேசி மம்மி டாடி தாடி முடிக்க எடுத்துட்டோமோ. டாபிக்க மாத்திரலாம். மம்மி, எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க, எடுத்துட்டு வந்தீங்களா? ஓ சாரிடா, மறந்துட்டேன். ஐயோ, உன்னோட ஒரே தொல்லமா. ஏசியும் இல்ல, ஃபேனும் இல்ல, வேர்க்குது. அம்மா, என் குட்டி ஃபேன் கொண்டு வந்தியா? இல்லடா. நீ வேஸ்ட்மா. நீ ஏசி இல்லாத உலகத்துல எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. எதிராடி ஓவரு? பின்ன இத்தனை பசங்க இருக்காங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏசி போடுவாங்களா? மத்த பசங்களும் நானும் ஒண்ணா? எல்லாரும் தான் ஆடுறாங்க பண்றாங்க, ஆனா யாருக்கு மாசு? ஐயாவுக்கு தானே. ஒரு வாட்டி நின்று ஸ்டேஜ்ல பேசி பாருங்க, அப்ப புரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. நீ ஒன்னும் கஷ்டப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியலையேடா. எப்பவும் போலதான் பசங்களை கலாய்ச்ச, அதுக்கு அவங்க கை தட்டிட்டாங்க. அட போடி, எது பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்கேன். எங்கூட பேசாதீங்க, உங்க பெஞ்சுக்கா. டேய், கோச்சுக்காதடா. அப்பா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நீ சூப்பரா பண்ண. நீ பேசாதீங்க மம்மி, நீங்க சொல்லுங்க. நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பலாம் மாட்டேன். நிச்சயமா நீ தாண்டா ஜெயிப்ப. நான் ஜெயிச்சா ஏற்கனவே கேட்டதை வாங்கி கொடுப்பீங்களா? ஆமா, நீ எதுவும் என்கிட்ட கேட்டல. அதுக்குள்ள மறைச்சிங்களா? அப்ப நீங்களே கூட பேசாதீங்க, உங்க பெச்சுக்கா. சாரிடா. நீ கீர் வச்ச சைக்கிள் தானே கேட்ட. நீ ஜெயிச்சனா மம்மி உனக்கு நிச்சயமா வாங்கி தர, சரியா? அது டேய் டேய் டேய், காம்படிஷனுக்கு அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சாதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ள நீயே முந்திக்கிற. அடுத்து வரப்போது ஒரு வேஸ்ட் பீஸ் டாடி. யார் அது? அது ஒரு சுண்டலி. அதான் இருக்க போறேன். இங்கிலீஷ், மரியாதை, போன் நம்பர், சாட்டிங். தமிழ் தெரிகிறது, வாய் நுழைகிறது. நான் ஏன் கற்க வேண்டும் இங்கிலீஷ்? எங்களோட பள்ளிக்கூடம் வந்தாயா, பாடம் படித்தாயா, பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை கிள்ளி விளையாடினாயா, கணக்கு வகுப்பில் தூங்கி வழிந்தாயா, தமிழ் வாத்தியாரின் தலையை பார்த்து தலை சீவினாயா, அங்கே ஓடி விளையாடும் என் பள்ளி பெண்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து நை செய்தாயா,
அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே? எதற்கு படிக்கணும் இங்கிலீஷ்? யாருக்கு கொடுக்கணும் மரியாதை? போரெடுத்து நிற்க வைக்கும் உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நெற்கதிர்கள் போல் குவித்து விடும் ஜாக்கிரதை. அவ எப்படிடா பண்ணுவா? அவ யார் அளவுக்குலாம் பண்ண மாட்டாமா. டாடி மம்மி இப்போ டைனோசர் வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லும், அதான் கண்டுக்காதீங்க. யாரா? வேற யாரு? என் கிளாஸ் டீச்சர் தான். அந்த மேரோ டிராகன் வரதுக்குள்ள நான் இங்கே எஸ்கேப் ஆயிடுறேன். ஏய் அஸ்வின், ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். என்ன பார்த்தோன்னே ஓடுறான் போல. நீங்கனா அவனுக்கு ரொம்ப பயம் மிஸ். யாருக்கு? இவனுக்கா? இன்னும் வாழுத்தனம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்றான், ஆனா படிப்பு சுத்தமா ஏற மாட்டேங்குது. அதுவும் இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான். இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அது அவன் காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, கெடுக்காம இருக்கலாம்ல. இப்போ எனக்கு இவனை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா பேரண்ட்ஸ் மீட்டிங் வரணும், சரிங்களா? சரி மேடம், நிச்சயமா வரோம். அஸ்வான், come to the back stage in 5 minutes, okay? ஓகே வரேன். வாங்க. ஏய் வாடா இங்க. என்னடா உங்க டீச்சர் இவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க? டீச்சரால கம்ப்ளைண்ட் தான பண்ணுவாங்க, அதான் கண்டுக்கூடாது. டேய், எங்களை பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொல்லிருக்காங்கடா. அதுக்கு என்ன மம்மி, எப்போ போல அன்னைக்கு லீவ் போட்டுலாம். டாடியை பிடிச்சு வச்சுக்கோமா. ஏ அஸ்வின், அஸ்வந்த் ஹாய் ஜுவா. இங்க வாங்க. கண்ணா, நீங்க ரொம்ப அழகா நடிச்சீங்க. நான் நடிச்ச நாடகத்தை நீங்க பாத்தீங்களா ஜுவா? பார்த்தேன் தங்கம், முழுசா உங்களுக்காகவே பார்த்தேன். நான் தான் பேசுவாங்க. ஆமாடி தங்கம், நீங்க தான் பரிசு வாங்குவீங்க. எல்லா வீடியோ நான் தான் நல்லா பண்றேன். ஆமாடி தங்கம், நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க. உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்ல. அதனால நான் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஜுவா. ஆமா அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இன்னும் பெருசா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஐயோ, பெருசாவா? நீங்க எனக்கு டெய்லி கொடுக்கவே இல்லை. சாக்லேட் மட்டும் கொடுத்தா போதுமா? ஓ அதுவா? செல்ல குட்டி. நீங்களும் சொல்லுந்தா. நான் பிரைஸ் வாங்கும்போது வந்துருங்க ஜுவா. நிச்சயமா வந்துருவேண்டா தங்கம். பாய், டேக் கேர். பாய். அஞ்சலி, மிஸ் உன் பேரண்ட்ஸ் இன்னும் வரல? வந்துருவாங்க மிஸ். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து என்ன பண்ண போறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடுமே. இல்ல மிஸ், நான் என் மம்மி கிட்ட சொல்லிட்டேன், அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. எப்போ? பிரைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா? இல்ல மிஸ், அதுக்குள்ள வந்துருவாங்க. நீ தான் சொல்லிட்டு இருக்க, ஆனா அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டு பேருக்கும் ஃபோன் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. டாடி ஊர்ல இல்ல மிஸ், அதனால மம்மி தான் வரேன்னு சொன்னாங்க. வரவங்க வரட்டும், அது வரைக்கும் நீயே இங்க நின்னுட்டு இருக்க, உள்ள போய் உட்காரு. சரி மிஸ். மிஸ், மேடம் கூப்பிடுறாங்க. டேய், அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களா? நீ சொல்றா, அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க.
வேலஸ்வந்த் என்ன வெறுப்பேத்தாத. ஹே, நான் உன்னை வெறுப்பேத்துறேன். உங்க மம்மியும் டாடி தான் உன்னை வெறுப்பேத்துறாங்க. ஆமா, உன்னை யார் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லா? நம்ம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஆடி பாடி பிரைஸ் வாங்குறது தெரியுமா? அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்ததான். மம்மி வரணும்னா டாடி வரணும், டாடி வரலன்னா மம்மி வரணும், யாருமே வரலன்னா நீ எதுக்கும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற? நீ கலந்துக்கிட்டே பெஸ்ட். அவன்தான்டா. நம்ம வீட்டை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவும் அம்மாவும் நம்ம ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணா கை தட்டி விசில் எடுப்பாங்க பாரு. பாப்பா 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 அதை நம்ம பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தெரியுமா? டேய், எங்க மம்மி டாடி வருவாங்க வரமாட்டாங்க, உனக்கு என்னடா? நினைக்கிறவா நீ ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன விரும்புறதுல புகழ்தா? பின்ன கோவராதா? எங்க மம்மி டாடி எவ்வளவு பிஸின்னு உனக்கு தெரியுமா? எங்க மம்மி டாடி தான் பிஸி. ஆனா நான் கூட்டா உடனே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. இங்க பார், மம்மி டாடி இல்லாத ஸ்கூல் ஃபங்க்ஷனும் மட்டன் பிரியாணி இல்லாத பஃபேலையும் வேலைக்கே ஆகாது. வாங்கடா.